ஹாய் எவ்ரி ஒன். இன்றைக்கி சிம்பிள் ரெசிபி அண்ட் ஹெல்த் டிப்ஸ் சேனலில் ஆத்தென்டிக் அரிசி உப்புமா பார்க்க போகிறோம். இதுக்கு பச்சரிசி 1.5 டம்ளர் எடுத்து மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா கொரப்பாக அரைச்சி வச்சிங்கன்னா இந்த மாதிரி சல்லடையில் போட்டுக்கோங்க. போட்டு நல்லா சலிச்சிங்கன்னா மேலே நொய் அரிசி மாதிரி நல்லா உடஞ்ச அரிசி மாதிரி வரும். அந்த உடஞ்ச அரிசி 1 டம்ளருக்கு 3 டம்ளர் தண்ணி எடுத்துக்கணும். இது வெங்கல பானையில் பண்ணால் மட்டும்தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். குக்கரில் அதிலலாம் போட்டிங்கன்னா டேஸ்ட் நல்லா வராது. இந்த எண்ணெயை ஊற்றி இதில் கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, கடுகு, கருவேப்பிலை, வரமிளகா போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. இதில் அடியில் காந்தல் நிற்கும், லாஸ்ட்டாக அதை காமிக்கிறேன் பாருங்கள், அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இதில் பெருங்காயத்தூளும் போட்டு நல்லா வறுத்துக்கோங்க. நம்ம 3 டம்ளர் கொதிக்கிற வெந்நீர் விடணும். இந்த டம்ளர் அரிசிக்கு 3 டம்ளர் தண்ணி விட்டுருக்கேன். தண்ணி விட்டதும் இதில் தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. ஒரு டம்ளர் அரிசி, உடச்ச அரிசிக்கு 2.5 ஸ்பூன் உப்பு கரெக்டாக இருக்கும். நல்லா இதை கலந்து விட்டுக்கோங்க. இதை பாருங்கள், பருப்பெல்லாம் கலர் மாறாது. இது நல்லா கொதிக்கணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா கொதி வந்த உடனே நம்ம எடுத்து வச்சுருக்கோம் இல்லையா உடச்ச அரிசி, அதே எல்லாத்தையும் இதில் போட்டுக்கோங்க. இதில் போட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உப்பும் அந்த அரிசி தண்ணி எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகணும். நல்லா கலந்து விட்டு இதை சிம்மில் வச்சுட்டு இனிமேல் ஒரு தட்டை போட்டு மூடி அப்பப்போ திறந்து பார்த்து கிளறி விட்டுக்கணும். ஒரு 10-15 மினிட்ஸ் ஆகும். இது இப்போ பார்த்தா உப்புமா ரெடியாக இருக்குது. இதில் எடுத்து வச்ச கொஞ்சமாக தேங்காய் எண்ணெய் ஒரு 2-3 ஸ்பூன் எடுத்து வச்சுருக்கேன். அது இதில் விட்டிங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா ஃப்ளேவராக இருக்கும். இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மிக்ஸ் பண்ணி ஹாட் பேக்கில் மாற்றிக்கலாம். மாற்றினதுக்கப்புறம் நான் அடியில் சொன்னேன் இல்லையா காந்தல்னு, அது அவ்வளோ ருசியாக இருக்கும். இதோ இந்த மாதிரி எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி எடுத்தீங்கன்னா இதோ இவ்வளோ கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். இந்த ஹாட் பேக்கில் மாற்றினேன். இந்த அரிசி உப்புமா இருக்கட்டும். இதுக்கு சைட் டிஷ்ஷு தேங்காய் துவையல் தான். ஆனால் நான் தேங்காய் சட்னியில் ஒரு பூண்டு ஒரு வெங்காயம் போட்டு தேங்காய் சட்னி அப்படின்னு சொல்லுவாங்க. அதை செஞ்சுருக்கேன். நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.